என்னதான் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி இருந்தாலுங்க ஒரு சில விஷயம் நம்ம மனசை கஷ்டப்படுற மாதிரி தாங்க இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் ஒரு விஷயத்த மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கணும்னு நினச்சாலும் அது நம்மளால மறக்கவே முடியலைங்க. ஆனால் அதுக்கு காரணமானவங்க மட்டும் மறந்துட்டு எப்படி தான் நிம்மதியாக இருக்காங்களோன்னு தெரியலைங்க. நானும் அந்த மாதிரி மாறிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் அந்த மாதிரி மாற முடியலைங்க. அதுக்குமே அடுத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டு அது எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கிறதுக்குமே தனி ஒரு மன தைரியம் வேணுங்க. அந்த மாதிரி ஒரு மன தைரியம் எனக்கு கிடையாதுங்க. நான் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே அது என்னால் அவ்வளோ சீக்கிரமாக மறக்கவும் முடியாது, மறந்துட்டு என்னால் நிம்மதியாக வாழவும் முடியாதுங்க. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வெங்காய குழம்புங்க. வெங்காய குழம்புக்கு நான் முட்டை ஆம்லெட் தாங்க போட்டுட்ருக்கேன். நீங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மனசில் ஒரு சின்ன கவலைகள் இருந்தாலும் என்னால் வேலைகளில் கவனம் செலுத்த முடியாது. நான் மட்டும்தான் இப்படி இருக்கேனா இல்லை எல்லாருமே இப்படி இருக்கீங்களான்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஏன் நம்மளுக்கு இந்த ஒரு சில கவலைகளை மறக்க முடியல, மறந்துட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்க முடியல? அதுக்கு என்ன மெயினான ஒரு ரீசன் என்ன இருக்கும்? நம்ம சிந்தனையை திசை திருப்பணும். அது நம்மளால் முடியல. தனிமையை நம்மளுக்கு ஒரு சில மன உளைச்சல்களை தரும். தனிமையை முதல்ல தவிர்க்கணும்.